சினிமா சம்மந்தப்பட்டவங்களே நாங்கள் அரசியலாக இருந்தால் கூட நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். யாரையும் தப்பாக சொல்கிறதுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம்னா அதோட பர்சனல் லைஃப்பில் யாரும் போகக்கூடாது. இது நிறைய சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஒரு அரசியல்வாதியை சொல்கிறத விட சினிமாலேருந்து வரவங்களை பார்த்து நிறைய கட்டுக்கதைகள் வரும். சும்மாவே ஒருத்தர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தால் கூட கதை கட்டி விட்டுருவாங்க. அதனால தான் நாங்கள் அதை பொதுவாக என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவர் இப்போ எடுத்துக்கிற ஸ்டாண்ட் வந்து அவரை தான் கேட்கணும். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனைகள் ஒரு மனைவி மூலமாக வெளியில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு நடிகையோடு அவர் வந்து போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அவர் ஓப்பனாக இருக்கார். நான் இப்படி தான் இருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் 100 கேள்வியை கேட்டுட்டு இருந்தா நம்ம தான் முட்டாள். இல்ல அது உண்மைன்னு எடுத்துக்கவா இல்ல அப்படியே எடுத்துக்கங்கன்றாரு. நீங்க எடுத்துக்கங்கன்னு தான் சொல்றாரு. நீங்க எடுக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. நீ பேசுறது ரூமர் இல்ல, உண்மையை கூட வச்சுக்கோ அப்படின்ட்டு. அல்ல எல்லாருமே அவர் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணி போட்டுட்டு இருந்த உடனே அவர் டைட்டிலே ஜோசப் விஜய்ன்னு போட்டார். பார்த்துருப்பீங்க. விஜய்ன்றத ஒரு கட்டத்தில் இவர் ஜோசப் விஜய் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வரும்போது அவர் தன் படங்களில் டைட்டிலே ஜோசப் விஜய்ன்னு போட்டார். அவர் அப்படி ஒரு கேரக்டர் அவர் தான். நீ என்ன சொல்றது நான் தான் செய்வேன்றதான். அதோட பிடிவாதம் தான் இப்போ அவர் இந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அது உண்மை இல்லையானா அது உங்க சாய்ஸ்க்கு விட்டுறாரு. நீங்க எடுத்துக்கங்க, இன்னும் நிறைய பேசுங்கன்றாரு.